ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஈவினிங் கேக் கட் பண்ண போறேன்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டேன். நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து ஆன்லைனில் எடுத்தது இல்லை. ஆன்லைனில் எடுத்திருந்தா கண்டிப்பாக நான் லிங்க் கொடுத்துருப்பேன். இது வந்து ட்ரெண்ட்ஸில் தங்கச்சி தான் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது மற்றவங்களும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வழக்கம் போல் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு ஹஸ்பண்டுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். திடீர்னு கால் பண்ணி வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் வேற சீக்கிரமாக கிளம்புனதில் ஈவினிங் குடிக்க வேண்டிய சாயாவே மிஸ் பண்ணிட்டேன். அதான் லேட் ஆகும்னு சொல்கிறாரு. பொறுமையாக டீ போட்டு குடிச்சு முடிக்கிறேன். வந்து நிற்கிறாரு, வா கிளம்பு கேக் கட் பண்ண போகிறாங்களான்னு. ரிலாக்ஸாக கிளம்புனா இப்போ அறக்க பறக்க ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னவோ தெரியல, இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் யூனிகார்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே திரும்பினாலும் யூனிகார்ன் தான். பாக்ஸு, வாட்டர் பாட்டில், பென்சில், ஸ்கேல், ரப்பர்னு எல்லா இடத்துலையும் யூனிகார்ன் தான். அவளுக்கும் யூனிகார்ன் தான் ரொம்ப பிடிக்குமா. ஃபைனலி பொம்மை வாங்கி கொடுத்ததில் அவளும் ஹாப்பி, குமுதா ரொம்ப ஹாப்பியானாச்சுன்ற மாதிரி நானும் பிரியாணி வாங்கி கொடுத்ததில் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கெல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிடணும்னா இந்த வயசுலேயே கொஞ்சம் ஜர்க் ஆகிடுவேன். ஆனால் குட்டீஸ்லாம் அந்த பயமே இல்லாமல் சமத்தா குடிக்கிறாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க மாத்திரை மருந்துக்கு அழுவாங்களா இல்லை சமத்தா குடிப்பாங்களான்னு சொல்லுங்கள்.